ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது வந்துட்டு போன வீடியோவோட சேர்த்து போனோன்னா இல்லை கண்டினியூஷனா இல்லை செப்பரேட் வீடியோன்னு தெரில. ஸோ மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி நேற்று நைட்டு தான் வந்துட்டு பாத்ரூமும் சொம்புமா இருந்தேன்னா இப்போ வந்துட்டு ஓகே ஆயிருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், நான் கிறிஷன், நிஷா, அம்மா, அப்பா ஆஸ் யூஷுவல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது அவங்கவுங்க இஷ்டம். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நித்யா அமிர்தம் போக போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எல்லாமே ஒரே தான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ நாங்கள் வடபழனி கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணலான்னு இருக்கோம். இன்ஃபேக்ட் அனிஷ்க்கு வந்து அங்கே மொட்டை அடிச்சோன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, நான் சதீஷ் கேட்கணும். ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் ஞாபகம் வரும். என் கசின் அண்ணா அப்படின்னு சொல்லி கசின் அண்ணா ராஜன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா இப்போ வந்துட்டு எங்கடா இருக்காங்க உங்க மாமா? நைரோபியா? நைரோபி கென்யா, அங்கதான் இருக்காங்க. எனக்கு கென்யா தான் ஞாபகம் இருக்கும். கரெக்ட் எக்ஸாக்ட் பிளேஸ் வந்துட்டு கிருஷிக்குட்டி தான் சொல்லுவாரு. ஆமாடா கென்யாடா. ஸோ அங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அண்ணா தான் அவங்கள மீட் பண்ணல. போன வாட்டி லீவ்ல எல்லாம் நாங்க அவங்க எல்லாம் ஒரே அட்டகாசம், அந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லடா. கிருஷிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா கிரிஷோட ஒரு வயசு சின்ன பையன். ஸோ லைக் கிரிஷுடைய கரெக்டா லைக் படி மாதிரி. ஸோ அவங்க தான் இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவனுக்கு கொஞ்சம் வந்து பேசுறது துணைக்கெலாம் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ யா, அவங்க மடியில தான் உட்கார வச்சு நாங்கள் அன்னைக்கு வந்து மொட்டை அடித்தோம். ஸோ அது அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு, காலையில் போயிருக்க வேண்டியது. நான் வந்து படுத்த படுக்கையாக ஆன நிலைமையில் இருந்ததுனால் அதனால நான் இப்போ கிளம்புறேன். ஸோ இப்போ போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு 6:30 ஆகுது. மத்தியானம் வந்துட்டு லஞ்ச் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஸோ தட் நம்ம போகிற டைம்ல லைக் கொஞ்சம் காலியாகவும் இருக்கும், சாமி கும்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கூட்டமும் அதிகமாக இருக்கும். 9 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. 4:30 to 9 ஈவினிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதான் பிளான். சரி வாங்க. கிளம்பியாச்சு. அம்மா பாத்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருக்காங்க. இல்லைங்களா, அவங்க வரட்டும். சும்மா வந்துட்டு கிரீன் அண்ட் பிங்க் கலர் சாரியோட அழகா ரெடி இருக்காங்க. சரி, ஓகேங்க, நம்ம கீழே போவோம். அவங்க வரட்டும். ஏன்னா நம்மளுடைய காரம் வந்துச்சு. போனீங்க பாருங்க, அவங்க இறங்கி வரட்டும், அவங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம். ஏய் கிருஷானி, வெயிட் பண்ணுங்க, போகாதீங்க. இவங்க வேற ஏறி போய் உட்காந்துட போறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் தனியா போய் உட்காரக்கூடாதுல்ல, அதனால. அங்க பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு அவங்களுடைய நட்சத்திர பர்த்டே அன்னைக்கு வாங்கினது தானேம்மா. ஸோ அதனால அம்மா அதை போட்டுட்டு சும்மா பக்கத்துல இருக்க கோயில் அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் அன்னைக்கு படுத்த படிக்கையா இருந்தேன். அதனால அம்மா அட்லாஸ்ட் இன்னைக்கு போட்டுட்டாங்க. சூப்பரா இருக்கா. பேக் என்கிட்ட கொடுக்க வேண்டியதுன்னு கொடு. கொடு. ஐ எம் ஆல் ரைட். குடை. சூப்பரா இருக்காங்க பாருங்க. அழகா இருக்குமா? பசுமாட கூப்பிட்டுருக்காங்க. பசுமாடா எப்படி கூப்பிட்ட? மான்னு கூப்பிட்டான், பழைக்கிறான். அது பாட்டு வந்திருக்கோம், அடிச்சு விடுறான்ட்டு எடுத்துட்டேன்டா. இங்க பாரு. ஐயோ, அது நம்ம கிட்ட தானே வருது, நான் வரல. நித்யா அமிர்தம் ஃபர்ஸ்ட் போறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலா பசியில இருக்கோம். எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. நாங்க சாப்பிட்டு தான் சாமியை கும்பிட போறோம். ஆனா வேற ஆப்ஷன் இல்லைன்னா நாங்க மத்தியானம் ரொம்ப கம்மியா இதுவா சாப்பிட்டதுனால ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் போறோம். என்ன ரெஸ்டாரண்ட்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க அண்ணநகர்ல இருக்க நித்யா அமிர்தம் தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்றது தெரியல. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது போனோம், சூப்பரா இருந்துச்சு. இந்த வாட்டியும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிஷ்னா வேற கடைக்கு போயிட வேண்டியதுதான். படம் இல்லடா, கடை. அதான். ஸோ நாங்கள் வந்து வேற ஒரு புது நித்யா அமிர்தம் குடு வந்துட்டோம். ஸோ அம்மா தான் வந்துட்டு இந்த போடலன்னு சொல்லி வேற அவனியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கே வந்துட்டோம். ஒரு புது நித்யா அமிர்தம் போல இருக்கு. இந்த இடத்துல என்ன ரெனோவேட் பண்றாங்க. உள்ள நல்லா தான் போகுது. கிரிஷ், பேக் வாங்கிக்கோ அம்மம்மா கிட்ட இருந்து. அம்மா, கிரிஷ் கிட்ட இருந்து பேக கொடுமா, அனுப்போமா குட்டி. மேங்கோ ஹல்வாவா? ஓகே, மேங்கோ ஹல்வா இருக்கான். அனி இங்கே முடிவு பண்ணிட்டார் மேங்கோ ஹல்வா வாங்கணும். இப்போ போடாக்கண்ணா, தேங்க்ஸ் பட்டுமா.
வந்த உடனே பயங்கர ஸ்வீட்ஸ். எனக்கெல்லாம் மனசுக்குள்ளேயே நானே சொல்லிக்கிறேன், ஸ்வேதா வேணாம், நேற்று நைட்டு தான் எல்லாம், இப்போ கொஞ்சம் மடக்கியே வாசிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாக்லேட் க்ரீம் பர்ஃபி ரொம்ப பிடிக்கும். எங்க நம்ம ஆளுங்க ரெண்டும் சாக்கோ நட் இல்ல, நாங்க உட்காந்து சாப்பிட போறோம். தேங்க்யூ. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சதீஷ்க்கு நிறைய வாங்கிட்டு போகணும். இந்த தட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்க தொக்கு கிக்கெல்லாம் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நான் சதீஷ்க்கு வாங்கி ஊருக்கு அனுப்பலாம்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். அவர் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, தட்ஸ் ஓகே. அவ்வளவுதான், ஆனதாச்சு. இன்னும் ஒரு 20 நாள் தாங்க இருக்கு. நான் இன்னைக்குதான் கால்குலேட் பண்ணேன். டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த சிப்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போது வேணா வாங்கிட்டு போலாம். 75 ரூபாவா? சூப்பர். இப்போ நான் போகும்போது, நான் இங்க இருந்து கிளம்பும் போது சொல்றேன். செல்ஃப் சர்வ் ஆக்சுவலி. நுங்கு மில்காண்டா வேண்டாவா? சரி, ஓகே. அம்மா வேண்டாம் சொல்லிட்டாங்க. சரி, பொட்டேட்டோ சமோசாவா? சரி, எடுத்துக்கோ. பயங்கர பசியா இருக்கிறதுனால இப்போ வந்து இதுல நாங்க தோசை கீச சவுத் இந்தியன் இருக்கோம்னு நினைச்சோம். ஒண்ணுமே இல்லை. அதனால நாங்க வந்து ஸ்நாக் எடுக்க போறோம். ஓகே, இந்தா எடுத்துக்கோ. ஸ்நாக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நம்மளே செல்ஃப் சர்வ் தான். அங்க போய் பார்த்தேன் என்னென்ன இருக்குன்னு. போலி வந்து சுட சுட சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். நம்ம இந்த அச்சு முறுக்கு வாங்கிட்டு போலாம். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. நாங்க அதை பார்த்துட்டு இது பண்ணோம். இது பேல்பூரி, இது ஏதோ சாண்ட்விச், இது ஃப்ரைஸ், ஜஸ்ட் ஒன் பூரி. இது ஐ திங்க் வடா பாவ் நினைக்கிறேன்டா. பானிபூரி மட்டும் வேண்டாம். ஏன்னா பானி நமக்கு என்ன ஊற்றுவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம நிலைமை மோசம், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சமோசா, அப்புறம் குழிப்பணியாரம். நான் குழிப்பணியாரம் சுட சுட போடுவாங்கன்னு நினைச்சேன், போடல. என்ன இது? காரத்தட்டையா? வந்து காரத்தட்டை காரமா இருக்கும். சூப்பரான போலி போயிட்டு சுட சுட போலி. ஓ, அது நெய் தடவுறாங்கடா. அதுதான்டா அந்த போலி. அங்க பாரு. நீ ட்ரை பண்ணதில்ல கிருஷ்மா? சின்ன வயசுல தான் ட்ரை பண்ணிருக்க, இப்ப ட்ரை பண்ணதில்ல. பரவாயில்ல, இந்த மாதிரி ஓப்பனா இருக்கிற கிச்சன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ பஞ்சாபி லஸ்ஸி பேக்டா தான் இருக்கு. நான் ஒரு கப் வாங்கிட்டு வரேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க லஸ்ஸி அண்ட் எல்லாருமே இருக்கு. ஆக்சுவலா நம்மளே செல்ஃப் சர்வ் தான் எடுத்துக்கணும் போல இருக்கு. ஆனா பேக்டுனால எனக்கு அந்த அளவுக்கு வேலை. கப்ல கொடுத்துக்கணும். தகி பொரி தான் அங்க போட்டுன்னு இருக்காங்க. ஆக்சுவலி நான் பார்சல் பார்த்தேன், பயங்கர சூப்பரா பேக் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துடுச்சு தகி பூரி. கோகோனட் போலி இன்னும் வரல. ட்ரை பண்ணு. செம்மையா இருந்ததா? சூப்பர். எப்படி இருந்தது உங்க பஞ்சாபி லஸ்ஸி? தட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணி பார்க்கவா? என்னென்னவோ போட்டிருக்காங்க. நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஃப்ளேவர் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இல்லடா, இந்த அம்மா கொஞ்சோண்டு வச்சிருக்கான். ட்ரை பண்ணி பாரு. நான் இப்பெல்லாம் ட்ரை பண்ண நல்லாதான் இருக்கு. எசன்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இப்பதான்டா மைக்ரோவேவ் பண்ணி கொடுத்தாங்க. சுட சுட போடலாம், மைக்ரோவேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேற எதுவுமே இல்ல. நாலு பேருக்காக 4 ஸ்பூன். அவங்க கொடுத்த ஸ்பூன்னா? ஓ, நீ வச்சியா? சமோசா நல்லா தான் இருக்கு. சமோசா வந்துட்டு ஒண்ணு வந்து 26 ரூபாய். ஓகே தான். கோகோனட் பூரி ஒண்ணு வந்து 30 ரூபாய், 2 சொல்லியிருக்கோம் 60 ரூபாய். தஹி பூரி வந்து 90 ருபீஸ். லஸ்ஸி வந்து 66 ருபீஸ். இந்த அன்னைக்கு நீ ஒண்ணு சாப்பிடு. கடகடன் என்னடா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? இந்த டிஷ்யூ தான். எப்படி இருக்கு? எப்படி இருந்ததுடா இது? இங்க பாருங்க, ஒரே வால்ல ஒருத்தருக்கு போகுது. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் பாக்கி.
காரம் வந்து கலர்ல ஹீட் ஆகுது, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது. கோகனட் போலி சூப்பரா போட்டாங்க, 2 போலி. ஸோ கிரிஷ் அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவருக்கு அது பிடிக்கல. நான் இதை ட்ரை பண்றேன். கோகனட் போலி எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இந்த தால் போலி அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு கோகனட் பிடிக்கும். அது அங்க இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமை 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 அருமை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா வந்துட்டு பில் இது பண்ண போறாங்க, ஸ்நாக்ஸ் போட வாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கேப் போட போறாங்க. ஹை गाइस. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். சிப்ஸ் வேணுமா? பொட்டேட்டோ சிப்ஸ் இங்க இருக்கு, சூப்பரா இருக்கும். அது சிப்ஸ் இருக்கும்னு பார்த்தா சிப்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. அடா பாவிங்களா, அதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுதா அப்படின்னு இருக்கு. இது என்ன இது? சோன் பப்படி. சரி ஓகே வாங்க. சாம்பிள் மிளகோட சாம்பிள். சரிம்மா, உனக்கு எதுவும் வேணாம். நீ முதல்ல கொடுத்தல நீ சாப்பிட்டு பாரு, இது ஓகேவா தான் இருக்கு. பாவக்காய் சிப்ஸ் இருக்கான். நாங்க என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைச்சிருச்சு. நாங்க ஃபுல்லா காலி வச்சு நினைச்சேன். அப்புறம் இதுவும் வேணும். பொட்டேட்டோ மசாலா சிப்ஸாமா ட்ரை பண்ணிருக்கியா? நல்லா இருக்குமா? பாவக்காய் சிப்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்கலாம். வெண்டைக்காய் சிப்ஸ் வேணுமானே? வேணாம்ல, பாவக்காய் சிப்ஸ் மட்டும் வாங்கலாமா? சரி. கேப்டன் வந்துட்டாரா? 1 minute கரெக்டா இருக்கும். நான் போய் உட்காந்துன்றேன் வேணா. நல்லா இருக்கு. பொட்டேட்டோ சிப்ஸ் சொல்லிட்டல, அது ஒரு 100 பாவக்காய் சிப்ஸ் வரேன். பொட்டேட்டோ சிப்ஸும் நல்லதானமா இருக்கு, நல்லதாங்க இருக்கு பொட்டேட்டோ சிப்ஸும். என்னென்ன வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இது இது சிப்ஸ். சாக்லேட் பர்ஃபி சூப்பரா இருக்கும், சாக்லேட் மாதிரி. சாப்பிடுறீங்களா? ஓகே. சாக்லேட் சாக்கோ யா சாக்லேட் க்ரீம் பர்ஃபி. இது இது இதுங்க, இது இது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா இதை வாங்கலாம். தேங்க்யூ. அம்மா இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா? பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? 100 grams வாங்கியாச்சு, அவ்வளவுதான். பசங்களுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் டைரி மில்க் மாதிரி இது நல்லா இருக்கும். சரி வந்துட்டாங்களாமா? நான் போய் உட்காரட்டாமா? தொட மாட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் என்னென்ன இருக்கு இதுல. இது என்னது? ஓ கேரட் மைசூர் பாக், ரிப்பன் பக்கோடா. அப்புறம் இது இளநீர் அல்வாவா? நல்லா இருந்ததா? ஓகே. சரி, அதை மட்டும் எடுத்து ட்ராஷ் பண்ணிடு. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோமா? இளநீர் அல்வா தான் எனக்கு அட்ராக்ட் ஆகுது. நல்லா இருக்குங்க. கேரட் மைசூர் பாக் ட்ரை பண்ணுவோமா? ஓகே. கேரட் மைசூர் பாக் ட்ரை தான் பண்ணி தான் பார்க்கலாம். தட்டை இப்பதான் நம்ம வாங்கணும். ரிப்பன் பக்கோடா சொன்னாரு.
நல்லாதான் இருக்கு. ஓகே, நம்ம கோயில் கிளம்பலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு புது சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க. இப்போதான் வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு நம்ம இது பண்ணாங்க. தேங்க்யூ, பாய். நம்ம கிட்ட கேட்டாங்க நீங்க இந்த வீடியோவை எவ்வளவு டேஸ்ல போடுவீங்கன்னு. நான் தான் சொன்னேன் நம்ம வீடியோலாம் ரொம்ப ஸ்லோவா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம போய் கார்ல உட்காந்துக்கலாம். ஆனா இத புடி குட்டி, இத புடி, நான் கதவை திறக்கிறேன். இல்ல நீ கதவை தர, புல்லுன்னு போட்டிருக்கான், மாத்தி திறக்கான். போடா போடா, போங்கடா. இல்ல இல்ல அங்க இருக்கு, அந்த சைட் போங்க. சோ வந்தாச்சு. குட்டி நல்ல தூக்கம் பாவம். அதான் நல்ல லைட்டா இழுத்துட்டு போயிருக்கோம். அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏறின உடனே தூங்கிட்டு தானே கரெக்டா இருக்கும். அணிக்குட்டி அங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலுக்கு வந்தனாலே எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும். இங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்ல அங்க எண்ட்ல வந்துட்டு மாலை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வாங்கறதுக்கு கேட்டோம். இருங்க, இந்த காமெடி வந்து அம்மா சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயில மூட போறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த இது சொல்றேன். சரிக்கா, நான் பாக்கலாம். பூ வாசனைங்க அப்படியே எங்களுக்கு வந்து பயங்கர வாசமா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்துட்டு இங்கதான் காலையில ஒரு 5 மணிக்கு லேட்டு நானு. ஓகே, இங்கதான் இங்க செருப்பு அவரு. இந்த செருப்பு அப்படியே பூ வாங்கிட்டு செருப்பு விட்டுலான்னு கேட்டுக்கிட்டோம். அவங்க சரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க செருப்பை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இங்க பாத்தீங்களா, சிறப்பு தரிசனம் 50 ரூபாவா, பொது தரிசனம் செல்லும் வழி. அப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் போல இருக்கு. ஸோ நம்ம இப்ப கூட்டம் இல்லாத டைம் வந்திருக்கோம், சண்டே சாயந்தரம் வந்திருக்கோம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, கூட்டம் இல்லை. சரிம்மா, அழகா இவ்வளோ பெருசா இருக்கு அவங்க இதுல. அர்ச்சனைக்கு எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. சரிங்க, நாங்க இதோட சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். எனக்கு அழகா வந்து மாலை கொடுத்துருக்காங்க, அப்படியே வாசமா இருக்கு. என்னாச்சு வந்துட்டு பியூட்டிஃபுல்லா வந்துட்டு மாலை கொடுத்துட்டாங்க. என்னன்னா நாங்க 50 ருபீஸ் டிக்கெட் வாங்கினோமா, அதனால எங்களுக்கு வந்துட்டு இது தரிசனம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, நாங்க கல்யாணம் பண்ண ஸ்பாட்டை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க அந்த ஸ்பாட்னு? அங்கதான் அந்த ஸ்பாட் காமிக்கிறேன் வாங்க. இல்லம்மா, கல்யாணம் பண்ண ஸ்பாட் இதுமா. சூப்பர் தரிசனம் முடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். அந்த சைடு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் இட். இதுதானே கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு, இந்த ஏரியால தானே கல்யாணம் ஆச்சு. யா கரெக்டுங்க, இந்த ஏரியா தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. எத்தனாவது நம்பர்மா? அம்மா நம்பர் தெரியும்? ஆமா, இதே ஏரியா, இதே இதே 3 இல்ல, 3ஆம் நம்பர்ல கல்யாணம் ஆச்சுங்க. கரெக்ட், இதோ இந்த ஏரியால தான் கல்யாணம் ஆச்சு. செம்ம கூட்டம் அன்னைக்கு முகூர்த்த நாளா. எல்லாருமே யார் யார் எங்கெங்க கல்யாணம் பண்றாங்கன்னே தெரியாதான். நாங்க என்ன பண்ணோம், விடிய காத்தால வந்தோம், 5 மணிக்கு வந்தோம். ஸோ நீங்க வந்துட்டு திருப்பி போய் எங்களுடைய கல்யாண வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்களேன். விடிய காத்தால வந்தோமா, அதனால கொஞ்சம் காலியா இருந்தது எங்களுக்கு. என் சொந்தக்காரங்களாம் இங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, கிளம்பலாம். நான் உட்காந்துட்டு புக் பண்ணலாம் வா. ஸோ நாங்க விடிய காத்தால வந்தனால பயங்கர காலியா இருந்தது. இல்லைன்னா வடபழனி கோவில்ல இவ்வளவு கூட்டமா இருக்குங்க கல்யாணம்னா. மாலை கொடுத்துருக்காங்கல்ல, அம்மா தான் சொன்னாங்க வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு, வாசப்படிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டம் பாத்தீங்களா, இன்னைக்கு சண்டே. மணி என்னன்னா, இருங்க அம்மா, மணி என்னம்மா? 8:42மா. 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆனா இப்பவும் பத்தியா கூட்டத்தை இல்ல. அம்மா உனக்கு வந்துட்டு முருகர் இந்த வடபழனி டெம்பிள்ல வந்தா என்ன ஞாபகம் இருக்கும்? மாலை கதை சொல்லு. என்ன கதை? மாலை கதை.
வீட்டுல சொல்லிக்கிறேன். அதாவது இது என்னன்னா, நாங்க வரும்போது மாலை கடைகள்லாம் இருந்தது இல்லைங்க. ஒரு வாட்டி நானு சதீஷ் அம்மா எல்லாருமே வந்தோம். அப்ப வந்து மாலை வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்பதான் நாங்க வந்துட்டு அப்பவும் நாங்க யூஎஸ்ல இருந்து வந்த போதுதான் நடுவுல எதுக்கோ வந்தோம். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு மாலை கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டாங்க. மாலை எவ்வளவு விலைன்னு சொல்ல தெரியல. ஐ திங்க் அப்போ 350யோ 500 சொல்லியிருப்பாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப அதிகம், நீங்க கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, இதுதான்ப்பா இருக்கிறதுலே கம்மி அப்படின்னாரு. இவர் வாங்க நம்ம வேற எங்கன்னா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற எங்கேயோ போனோம். பார்த்தா எல்லா மாலையும் வந்து வாடி இருந்தது, பிளஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தது. இவர் வந்துட்டு சரி நம்ம அந்த பழைய கடைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கடைக்கே போனோமா. அவங்கள 100 ரூபாய் அதிகமா சொன்னாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறமா அதே விலைக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு வந்துட்டு சிரிப்பா இருந்தது. சதீஷ்க்கு பேரம் பேசலாம் தெரியாது அவ்வளவா. ஆனா வந்துட்டு சும்மா அது இந்தியா வந்தோடனே எல்லாருமே இது பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு இது பண்ணாரு. செம்ம காமெடியா இருந்தது. அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இருந்தேன், மாலை கதை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கிறிஸ்டியன் நிஷா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, கேப் போடுறாங்க. செருப்பு எடுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கேபும் போட்டாச்சு. அச்சோ, நம்ம செருப்பு விட்டு அந்த அம்மா வந்து அது பாட்டு செருப்பை விட்டுட்டு, ஆமா இதுக்கு நம்ம ரோட்லயே விட்டுருக்கலாமே. பயங்கர சூப்பரா இருந்தது. பரவாயில்ல. இன்னைக்கு வந்து நான் காலையில இருந்த நிலைமைக்கு நான் சீரியஸ்லி சொல்றேன், நான் வர முடியாதுன்னு நினைச்சேன். இல்லம்மா கரெக்ட் தானேம்மா? நான் பரவாயில்ல, முருகர் நம்மளை வந்துட்டு கைவிடலை, நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதோட வீட்டுக்கு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் பாய். ஹைப் இருக்கும், கண்டிப்பா ஹைப் பண்ணி விடுங்க. பாய் 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 சொல்லிடுங்க எல்லாரும். பாய்.